ரொம்ப நாளாக இந்த நோம்பு கஞ்சி சிக்கன் மட்டன் வச்சு தான் செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுக்கு வெஜ் வெர்ஷனும் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுது. சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கை அளவு நறுக்குன புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூட 5லேருந்து 6 பீன்ஸ், ஒரு சின்ன சைஸ் கேரட் பொடிசா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப்புக்கு 10/4 தண்ணி அப்படின்ற அளவுல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே 3 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. நான் எப்பயும் ப்ரெஷர் குக்கை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ மீடியம் ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சிட போகிறேன். அரிசி பருப்பு ரொம்ப நேரம் ஊறினதால சீக்கிரமாகவே இது வெந்துடும். ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு அரிசிக்கும் பருப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்சி விட்டுருங்க. இது நல்லா மிதமான சூடில் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி உங்களை இன்னொரு ரெசிபியில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். வரட்டா?